பிஸ்மில்லாஹிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பஅத். நமது டிவி நேயர்களுக்கு இந்நேர வந்தனங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு இஃப்தார் சிந்தனையில் சந்திக்கும் உங்களை மற்றில்லா மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் நோன்பாளி ஒருவர் நோன்பு நோற்றிருக்கின்ற நிலையில் மறந்து போய் மறதியின் காரணமாக ஏதாவது நீர் ஆகாரமோ அல்லது உணவோ எடுத்துக்கொண்டால் அவர் தனது நோன்பை என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றியே பார்க்க இருக்கிறோம். இந்த கேள்வி, இந்த விடயத்தை இங்கு எடுத்திருப்பதற்கான காரணம், உண்மையில் மறதி என்பது மனிதனின் இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. இயற்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றுக்கு இஸ்லாம் என்ன தீர்வை சொல்கிறது? எனவே இந்த விடயத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கையோடு ஒத்து செல்லுகின்ற மார்க்கமான இஸ்லாம் நோன்பினுடைய விடயத்திலே எவ்வகையான தீர்வை அல்லது அவர்களுக்குரிய விடையை கொண்டிருக்கிறது என்பதை இங்கு தெளிவுபடுத்துகிறது. மனிதன் மறதிக்கும் பலகீனத்துக்கும் மத்தியில் படைக்கப்பட்டவன். அந்த வகையில் மறதியின் காரணமாக ஒருவர் நோன்பு நோற்றிருக்கின்ற நிலையில் மறந்து போய் நீர் அருந்திவிட்டால் அல்லது உணவை எடுத்துக்கொண்டால் அல்லது ஏதாவது ஒன்றை புசித்து விட்டால் அவருக்குரிய சட்டம் என்ன என்று இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. உண்மையிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இதா நசிய ஃபஅக்கல வஷரிப ஃபல்யுத்திம் ஸௌமஹு ஃபஇன்னமா அத்அமஹுல்லாஹு வஸகாஹு. எவரொருவர் உங்களில் மறதியின் காரணமாக நீரை அருந்திவிட்டால் அல்லது சாப்பிட்டு விட்டால் அவர் தனது நோன்பை தொடரட்டும். ஏனென்றால் அவர் மறதியின் காரணமாக சாப்பிட்டது, அது அவர் சாப்பிடவில்லை, இறைவன் அல்லாஹு தஆலா அவருக்கு புகட்டியது என்று சொன்னார்கள். உண்மையில் மறதி என்பது மனிதனோடு ஒட்டி பிறந்த ஒன்று. மறதி இல்லாத மனிதன் இந்த உலகத்திலே யாருமே கிடையாது. எனவேதான் இறைவனுக்காக நோன்பிருக்கின்ற ஒருவர் தனது மறதியின் காரணமாக ஏதாவது ஒன்றை குடித்து விட்டால் அல்லது சாப்பிட்டு விட்டால் அவர் நோன்பை விட்டுவிட வேண்டாம், முறித்து கொள்ள வேண்டாம். மாற்றமாக தொடர்ந்து அவர் நோன்பை நோற்று கொள்ளட்டும். அது அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்த ஆகாரமாக கருதட்டும். அதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை என்று இங்கு தீர்வு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தீர்வை வைத்து பார்க்கும் பொழுது உண்மையில் இஸ்லாம் ஒரு இயற்கையான மார்க்கம். மனிதனின் இயல்புக்கு ஏற்ற நெகிழ்வு தன்மைகளோடு இந்த மார்க்கம் அதன் கடமைகளையும் கிரிகைகளையும் அமைத்திருப்பதை இங்கு நாம் நோக்கமாக அல்லது விரிவாக பார்க்கலாம். அந்த அடிப்படையில் தான் இந்த நோன்பு மறதியின் காரணமாக எந்த ஒரு மனிதனும் தண்டிக்கப்பட மாட்டான். மறதி என்பது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட ஒன்று என்ற இயற்கையின் தத்துவத்தை உணர்ந்து இஸ்லாம் அதற்கு ஏற்ப தீர்வு வழங்கி, எந்த மூலை முடுக்குகளில் உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையிலே ஏற்படுகின்ற தவறுகள் இந்த மறதிகளில் ஒன்றாகும். எனவே இந்த மறதியின் காரணமாக ஏற்பட்ட தவறை இறைவன் கண்டுகொள்வதில்லை, மார்க்கமும் அதை அலட்சியப்படுத்துகிறது. எனவே இந்த அடிப்படையில் எவராவது ஒருவர் மறந்து போய் நீர் ஆகாரத்தை உண்டு பருகி ஏதாவது எடுத்துவிட்டால் அவர் நோன்பை விட வேண்டிய அவசியமில்லை, நோன்பை தொடரலாம் என்ற செய்தியை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்கிறது. எனவே இறைவனுக்காக முழுமையாக நோன்பு நோற்ற மனிதர்களில் நானும் நீங்களும் ஆகி இறைவனின் பொருத்தத்தை பெற்றுக்கொள்வோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.